அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 6 மாதத்தில் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே 6 மாதத்தில் அந்த பையனை வெட்டி சாய்க்கிறாங்க. பெண்கள் எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு வேறு சாதி பையனை கல்யாணம் பண்ண மாட்டோம், சொந்த சாதி பையனையே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்ய வைக்கிறாங்க. திருநெல்வேலியில் கவின்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த 2 வீட்டுக்கும் தெரியுது. அந்த பொண்ணு வீட்டில் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து திருநெல்வேலியில் அவங்க தாத்தாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித் அப்படிங்கிறவர் வந்து அந்த பையனை வீட்டில் பேசணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துலேயே வச்சு மிளகா பொடியை தூவி ஓட விரட்டி ஆணவ படுகொலை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதில் வந்து வழக்கம் போல் ஆணவ கொலையை வந்து இது வந்து ஆணவ கொலை கிடையாது, வேறு நோக்கத்துக்காக நடந்த கொலை அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஆணவ கொலையை வந்து வேறு கொலையாக மாற்றுறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. தயவுசெய்து முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சியை கைவிட்டுருங்க. இப்போ நம்ம பேச வேண்டியது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிற சில அதிர்ச்சிகரமான விஷயங்கள் பற்றியும் அதில் உள்ள உண்மைகள் பற்றியும் போலீஸ் இதில் பண்ணுற விஷயங்கள் பற்றியும் நம்ம கண்டிப்பான முறையில் பேசியே ஆகணும். ஆர்டிகல் 17ல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 வருஷம் ஆகியும் இன்னும் ஒழிக்கப்படாமையே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 8 வருஷத்தில் மட்டும் 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறதா அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராகவே தொடர்ந்து களத்தில் செயல்பட்டு இருக்கிற திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் 2017 இதுவரை 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. சாதி ரீதியான ஆணவ கொலைகள் மட்டும் பட்டியல் அந்த 65 வழக்குமே நம்ம கிட்ட தனித்தனி ஃபைலா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளில் வந்து ஆணவ கொலைக்குன்னு வந்து 7 வழக்குகளுக்கு தான் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 1992 நடந்த ஒரு வன்கொடுமை சம்பந்தமாக அதை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி வெங்கடாச்சலம் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. அந்த கமிஷனும் அதை விசாரித்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் அதிகமாக வன்கொடுமை நடக்கிற பகுதிகளை அறிவிச்சு அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது, சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெக்கமெண்டேஷனும் சேர்த்து அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. ஏன் கண்ணகி முருகேசன் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நக்கீரனில் ஆர்டிக்கலாக வந்ததுக்கப்புறம் தான் அது பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் கேஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாறுது. இப்போ வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம்னு எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த ஆணவ கொலையெல்லாம் என்ன கேஸ்ன்னு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா BNS ஆக்ட் செக்ஷன் 103 சப் கிளாஸ் 2 படி ஜாதி, மொழி, இனம், பிறப்பிடம், ஜெண்டர், தனிப்பட்ட நம்பிக்கை இதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு கொலை நடக்குதுன்னா அதை கொலைன்னு சொல்லி பதிவு பண்ணி இந்த செக்ஷன் படி கேஸ் போட்டு தப்பு செஞ்சவங்களுக்கு ஆயுள் தண்டனையிலேருந்து மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. அதான் மரண தண்டனை வரைக்கும் கூட கொடுக்குறாங்கல்ல. அதுபோக SC/ST ஆக்ட்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வேறு இருக்குது. அப்புறம் எதுக்கு ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த SC/ST ஆக்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. SC/ST ஆக்ட் படி வன்கொடுமை புகார் வந்த உடனே FIR ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து ஆரம்ப கட்ட விசாரணை தேவையில்லை, உடனே கைது பண்ணி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2020 நடந்த யூனியன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இந்த விசாரணையை வந்து DYSPக்கு குறையாத அந்த பதவிக்கு குறையாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அதை விசாரிக்கணும். 60 நாளில் ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி SC/ST ஆக்டில் சொல்லியிருக்கு. அப்புறம் SC/ST ஆக்ட் செக்ஷன் 4 சப் கிளாஸ் 1ல் போலீஸ் வந்து உடனே கம்ப்ளைண்ட் வாங்கணும், FIR ஃபைல் பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த பண்ணாத போலீஸ்க்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஸோ SC/ST ஆக்டில் சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்ட SPக்களுக்கும் ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட் கூட ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறதுல காதலை மட்டும் வச்சு நடத்தப்படக்கூடிய கொலைகள் மட்டும் வராது. பெற்றவங்க ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்துக்கு மறுக்கிறது, பெற்றவங்களை மீறி கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தை ஓங்கிட்டியா ஏங்கிட்டியா, ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நடத்தப்படக்கூடிய கொலைகளும் ஆணவ கொலைகள் தான். இந்த ஆணவ கொலைகளோட நோக்கமே பெண்களை கட்டுப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, பொருளாதாரத்தில் எல்லாரும் முன்னேறிட்டா, எல்லாரும் சமமாயிட்டா அந்த சாதிங்கிற ஒரு பிரச்சனையே வராதுல அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள்ட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, பொருளாதாரத்தில் சமமாயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாதிங்கிற பிரச்சனையே வராதுல. இல்லை அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அப்படி இருந்தால் கூட ஏற்றுக்கிறதுல பல பேர் பெற்றோர்கள், அதான் அந்த பழைய இதில் தீங்கில் இருக்கிறவங்க மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற போது ஏற்றுக்கிறாங்க. யார் இப்போ வந்து நம்ம நல்லி சிதம்பரம் மாதிரியோ அல்லது வந்து இந்த பிரபு நடிகருடைய மகன்மார் இருக்கவங்கலாம் அதை போற்றி கொண்டாடுறாங்க எல்லாம். ஆனால் இந்த நடுத்தர இடைசாதி இருக்கா பார்த்தீங்களா, இவர்களிடத்துல தான் இந்த மனப்போக்கு இருக்குது புறாமே. அதனால் பொருளாதாரத்திலும் அது ஒரு முக்கியமான அம்சம். பொருளாதாரத்தில் வளைகிற போது அது ஒரு முக்கியமான அம்சம். அதை காட்டிலும் கலாச்சாரம் பண்பாடு இருக்குதுல்ல, அது மிக முக்கியமான ரோல் இருக்குது நமக்கு. இதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் கவின் அப்படி இந்த கேஸில் கூட கவின்குமார்ங்கிறவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. இருந்தாலுமே அந்த கொலை செஞ்சவங்களோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட எஸ்ஐன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் நல்ல நிலைமையில இருந்து நல்லா சம்பாதிச்சாலுமே அந்த சாதிய பெருமை, சாதிய திமிர் வந்து குற்றவாளிகளோட கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிறதான் இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரி ஒரு பையனும் பொண்ணு 6 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. அதை அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கல, அவங்கள பிரிக்கணும்னு சொல்லி அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்து என் பொண்ணை காணோன்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த
அந்த பையனும் பொண்ணு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா 6 மாசத்துல உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே 6 மாசத்துல அந்த பையனை வெட்டி சாய்க்கிறாரு. இது வேறு எங்கேயும் இல்லை, 2023 சென்னை பள்ளிக்கரணையில் நடந்த ஒரு சாதி ஆணவ படுகொலை தான். நான் இருக்க கோயம்புத்தூரில் பார்க்குறேன். அங்கே என்ன பண்ண கும்மி அடிக்கிறவங்க பேரில் கூட்டுறாங்க. கும்மி அடிக்கல ஒரு 500 பேர் வர்றாங்க. முருகன் பேரில் நடக்கிற விஷயம். முருகனே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர் தான். மலையிலுக்கு தான் போய் பண்ணாரு. ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு கும்மி அடிச்சு முடிச்ச உடனே அந்த பெண்களை பூரா நிற்க வச்சு சத்தியம் வாங்குறாங்க. நீங்க வந்து நம்ம சாதிக்கார பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை தான். இந்த மாதிரி வன்கொடுமையால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் அது சார்ந்து சாட்சி சொல்கிறவங்களுக்கும் சில உரிமைகள்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக SC/ST ஆக்ட் செக்ஷன் 15A ரைட்ஸ் ஆஃப் விக்டிம் அண்ட் விட்னஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை சாட்சி சொல்கிறவங்களுக்கு அவங்க கேட்காமலே கடைசி வரைக்கும் போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வன்கொடுமை நடந்த உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரும் எஸ்பியும் உடனே போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்களோட மறுவாழ்வுக்காக தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், பண உதவி கொடுக்கணும் அப்படின்னு அந்த SC/ST ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கவின்குமார் கொல்லப்பட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொல்லப்பட்டவரோட அப்பா வந்து எங்களுக்கு வந்து நிதி வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்னு சொன்னதை நியூஸில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஆணவ கொலைகளுக்கு எதிராக என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலியில் எந்த ஒரு சாதிய வன்கொடுமையும் நடக்கலை அப்படின்னு பொய் பேசுறதை விட்டுட்டு ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அது கடுமையாக நடைமுறைப்படுத்தணும். ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் மற்ற சமுதாய மக்களோட வாக்குகளை இழக்க நேரிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தணும். அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் களத்தில் நின்று மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற சமுதாய மக்களும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் டெல்லி, கேரளாவில் இருக்கிற மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் கொண்டு வரப்படணும். அப்புறம் ஆணவ கொலை பண்ணுறவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதி, இலவச சட்ட உதவியும், மறுவாழ்வுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஆணவ கொலை பண்ணுறதோ இல்லை அது உடனே இருக்கிறதோ போலீஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஃபோட்டோவை ஒட்டி, நோட்டீஸ் போர்டில் அவங்க ஃபோட்டோவை ஒட்டி இவங்க தான் ஆணவ கொலை பண்ணாங்க இல்லை பண்ணுறது குழந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி வைக்கணும். ஏன் திருடர்கள் ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம ஒட்டி வைப்போமா? அவங்க செய்கிறது மட்டும் தான் தப்பா? ஆணவ கொலை பண்ணுறதோ இல்லை பண்ணுறது குழந்தையா இருக்கிறதோ தப்பு கிடையாதா? அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக சாதிய வன்கொடுமைகளாக நடக்கிறதா அறிவித்து அதை வந்து முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழே கொண்டு வரணும். ஏன்னா எந்த சிஎம் வந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவங்க கைக்குள்ளே தானே வச்சிருக்காங்க. அதுபோக இந்த சாதிய வன்கொடுமைகள் பற்றி விசாரிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கணும். சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறப்பு காவல் நிலையங்கள் அமைக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கணும். இதை வந்து அந்த மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் கண்காணிக்கணும். அப்புறம் ஸ்டேட் லெவலில், தாலுகா லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையுமே முதல்வர் வந்து நேரடி கண்காணிப்பின் கீழே, முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழே வைக்கணும். SC/ST தேசிய ஆணையமும் மாநில ஆணையமும் இன்னும் வீரியமாக செயல்படணும். முக்கியமாக இந்த SC/ST சட்டம் பற்றியும் அதில் உள்ள சட்ட உரிமைகள் பற்றியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் SC/ST மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முக்கியமாக அந்த SC/ST சட்டம் பற்றி போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த SC/ST கேஸை, கம்ப்ளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பயிற்சியை போலீஸ்க்கு முதல் கொடுக்கணும். இது எல்லாமே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான். ஆனால் உளவியல் ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கபடியில் சிச்சா காலை வெட்டுறான், புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறான், பாதிக்கப்பட்டவங்களே அக்யூஸ்டாக மாற்றுறான், பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான், பணத்தை தெருவுக்குள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டான், தெருவுக்குள்ளே விட மாட்டான், சாமி கூட உள்ள விட மாட்டான், கோயில் நன்கூட வசூலிக்க மாட்டான். அப்புறம் இது எல்லாத்துலேயும் கோர்ட்டு தலையிட்டு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சாமி கூட உள்ள விடலைன்னா குண்டர் சட்டம் பாயும் வேற கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் பழைய புராண கதைகளை பேசிட்டு, பெருமைகளை பேசிட்டு இன்னும் இழிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோர்ட் தீர்ப்பெல்லாம் ஒரு உதாரணம். இதைத்தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிளாஸ் இஸ் மொபைல், கேஸ்ட் இஸ் இம்மொபைல். அதாவது நீ படித்து பணக்காரனை கூட ஆகலாம், உன்னோட கிளாஸ் மாறிடும். ஆனால் நீ பிரதமரே ஆனாலும், குடியரசுத் தலைவரே ஆனாலும் உன்னோட கேஸ்ட் மாறாது. உன்னோட சாதி மீதான மற்றவங்களோட மனோபாவம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இதைத்தான் இன்னொரு விஷயமா என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலந்துண்ணும் வழக்கமும் கலப்பு மனமும் பெருகினால் சாதி அமைப்பு தனது பலத்தை இழக்க தொடங்கும்.